திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தின் வரலாற்றில் முதல் முறையாக 2 பெரிய வாகன நிறுவனங்கள், ஆட்டோ மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் ஒரு 2 மாத கேப்பில் இப்போ 2 பெரிய வாகன நிறுவனங்கள் தமிழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 2 பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழகத்துக்கு வரப்போகுது. ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சென்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 16,000 கோடி மதிப்பில் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அது கையெழுத்திட்டது ஜனவரி மாதத்தில். பிப்ரவரி மாதத்தில் அதற்கான அடிக்கல் நாட்டினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்று முதல் முறையாக தமிழகத்துக்குள்ளே டாடா நிறுவனத்தின் ஒரு வாகன உற்பத்தி ஆலை, கிரவுண்ட் அப், மொத்தமாகவே புதுசாக கட்டப்போகிற ஒரு கிரீன்ஃபீல்டு பிளான்ட் ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் துவங்க போகிறாங்க. அதற்கான அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் ஒரு MOU எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இன்று டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது. 9,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 5,000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு, அதுவும் சிறப்பான உயர்தர வேலைவாய்ப்பு இந்த வாகன உற்பத்தி தொழிற்சாலை மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்க போகிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்றே சொல்லலாம். இதுவரை இப்படிப்பட்ட அறிவிப்புகள், தொடர்ச்சியான அறிவிப்புகள் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நிச்சயமாக தமிழக வரலாற்றில் இது முதல் கட்டமாக, முதல் முறையாக இது நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக திகழ்வதும், வெளிநாட்டுகளிலிருந்து வரும் முதலீட்டாளர்கள் யாரோட கதவை தட்டுறாங்கன்னா இங்க நம்ம முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு வந்துதான், இங்கேதான் இந்தியாவுக்கு ஒரு முதலீடு வர வேண்டும் என்றால் அது தமிழகத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருகிறார்கள். வரும்பொழுது இங்க இருக்கும் அந்த சூழல், இங்க இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதிகள், இங்க இருக்கும் அரசாங்கத்தின் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழிற்சாலைகள் துவங்குவதற்கான ஏதுவான ஒரு அற்புதமான சூழல், மகளிருக்கு பாதுகாப்பான ஒரு சூழல், ஒட்டுமொத்தமான ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ரொம்ப ஹையா இருக்கும் ஒரு சூழலை தொழில் முதலீட்டாளர்கள் பார்க்கிறார்கள். எனவே தான் இப்படி பல புதிய பெரிய நிறுவனங்கள் இங்கே தொழிற்சாலைகளை துவங்குகிறார்கள். அந்த வழியில் அதன் தொடர்ச்சியாக இன்று டாடா நிறுவனம், டாடா மோட்டார்ஸ் தமிழகத்தில் 9,000 கோடி ரூபாயை முதலீடு செய்யவிருக்கிறது. Can I finish this and then come back? Yeah, sure. We'll do that separately. Yeah, we'll do that separately if you want. Just a quick address. Just a quick one. Where is it coming up? Tata Motors India is going to start its first ever manufacturing unit in Tamil Nadu. This is going to, the groundbreaking would happen pretty quickly. You will see that this unit, Tata's first unit, Tata Motors' first unit in Tamil Nadu. In the history of Tamil Nadu, I think the manufacturing of two big car manufacturers coming into Tamil Nadu in a short span of about 2 months. I think this is the first time that's ever happened. This shows the kind of development that's been happening under the regime, under the Dravidian model regime of our Honorable Chief Minister Thiru M.K. Stalin avargal. So this is, as I said during the gym, this is just the beginning, and you're going to see much more, many more such huge manufacturers coming into Tamil Nadu in the near future. So where அது இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அது அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி தே வாண்ட் டு க்ளோசர் டு சென்னை. பார்ப்போம். இல்லைங்க, அது இல்லைங்க. You'll see something new, probably see something new coming up.